உண்மையிலே பிஜேபி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உதவுதுனாக்க 19 நாள் ஒரு மனுஷன் தான் உடம்புல 8 கிலோ குறையிற வரைக்கும் உண்ணாவிரத போராட்டத்துல இருக்காரு. யாருக்காக? இன்னும் என்னதான் இந்த கவர்மெண்ட் பண்ணலாம்னு காத்துட்டு இருக்காங்க சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் நிறைய நாடுகள் சுத்திட்டு இருக்காரு. உள்நாட்டிலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும் போது வெளிநாட்டுல சுத்தி என்னையா பிரச்சனை? எஜுகேஷன் மினிஸ்டர் ஃபயர் பண்ணியான்னு சொல்லிட்டு சிஜேபி சொன்னதும் சரி, சோனம் சொன்னதும் சரி, ஏன் மாட்டுறீங்க? ஆனா பதில் கூட சரியா சொல்ல மாட்டீங்களே. ஆனா கோர்ட் என்ன தெரியுமா சொல்லிருக்கு, நாங்க டாக்டர் அனுப்பிச்சுடுறோம், அவங்க ஏதாச்சும் அசஸ் பண்ணாங்கனால எங்க சைட்ல ஏதாச்சும் சொல்றோம் அப்படின்னு. அப்ப உயிர் போற அளவுக்கு நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களா? இப்ப ஏற்பட்ட மனுஷன் போராட்டத்துல இறங்குறாரு அப்படின்னாக்க அதுக்கு காரணம் நீட். இந்த பேப்பர் லீக் ஆனதுனால क्वेश्चंस விக்கப்பட்டுச்சு. இந்த வருஷம் மட்டுமே சிபிஎஸ்இ இஷ்யூவா இருந்தாலும் சரி, நீட் இஷ்யூவா இருந்தாலும் சரி, டோட்டல் எஜுகேஷன் சிஸ்டம்லயே பல கரப்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இந்தியாவோட யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இதுக்கு எந்த ஒரு பதிலும் சரியா கொடுக்காதனாலையும், கவர்மெண்ட் அதாவது இப்ப இருக்கிற பிஜேபியும் இதுல எந்த ஒரு அசெட்டும் எடுத்துக்காதனாலையும் இவ்வளவு இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட முழு சப்போர்ட்டா இருக்கிற சிஜேபி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அண்ட் பிரகாஷ் ராஜ் இதுல ஹீரோவா இருக்காரு. சோ ஸ்டூடெண்ட்ஸ் 20th ஜூலை ஷாலோட் சான்சர் மறந்துடாதீங்க, எல்லாரும் ஜாயின் பண்ண முயற்சி செய்யுங்க. அப்படி முடியலாட்டிக்கு அட்லீஸ்ட் இதை பத்தி நிறைய பேசுங்க. இப்ப நடக்கிற கவர்மெண்ட்டை பத்தியோ இந்த இஷ்யூஸ்க்கெல்லாம் என்ன காரணமா மெயின்லி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.